இன்டீரியர் டிசைனிங்கிறது 2025ல் ஒரு பீக்கான பிஸ்னஸ். கடந்த 5 வருஷத்துலேயே இந்த ஃபீல்டில் நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த காம்படிஷனில் ஜிபி என்டர்பிரைசஸ் எப்படி தனிச்சு நிற்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம பண்ற ஒரு ப்ராஜெக்ட்டுமே இனோவேட்டிவா பண்ணுவோம். கஸ்டமருக்கு என்ன குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, என்ன சர்வீஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால நம்ம ட்ரெண்டிங்ல இருக்கிறோம். கஸ்டமர்ஸ் எல்லாரும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் செட்டில் உங்ககிட்ட வருவாங்க. அதை ஜிபி என்டர்பிரைசஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? கஸ்டமர் ஒரு மினிமம் பட்ஜெட்லயும் வருவாங்க, ஹை எண்ட் மாடலா கிடைக்குமா அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ல வருவாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, அவங்க பட்ஜெட் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு தகுந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு என்ன போட்டா சக்சஸா இருக்கும், இனோவேட்டிவா இருக்கும்ன்றத பார்த்து நாங்க பண்ணி கொடுக்குறோம். நம்ம பண்ணுற இன்டீரியர் ஒர்க்ஸ் லாங் டேர்முக்கு நல்லா இருக்கணும்னா நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் மெட்டீரியலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி மெட்டீரியலை வச்சு நீங்க பேசாதீங்கப்பா. மெட்டீரியல் செகண்ட் பார்ட். நம்ம வேலை செய்யற ஃபேப்ரிகேஷன் கரெக்டா பண்ணி கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு எந்த பொருள் எங்க யூஸ் பண்ணி கொடுக்குறோன்றத பார்த்தீங்கனாலே அவங்களுக்கு லாங் டைம் வந்துடும். இப்போ ப்ராடக்டை விட நம்ம பண்ற ஃபேப்ரிகேஷன் தான் நம்ம ஒர்க்கை பத்தி பேசுமே. கஸ்டமர் லாங் டியூரபிலிட்டி எதிர்பார்ப்பாங்க. கம்மியாக கொடுக்குறவங்களுக்கு இந்த குவாலிட்டி வந்துருமா, அதிகமாக கொடுக்குறவங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்துருமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆனா நம்ம பண்ற ஃபேப்ரிகேஷன்ல கம்மியான பட்ஜெட்ல பண்றவங்களுக்கும் குவாலிட்டியா கொடுக்கும். ஜிபி என்டர்பிரைசஸை நம்பி வர கஸ்டமர்ஸ்க்கு நீங்க கொடுக்குற அஷூரன்ஸ் என்ன? இப்ப நம்ம தேடி வர கஸ்டமருக்கு அவங்களுக்கு கொடுக்குற எஸ்டிமேட்டும் சரி, அவங்களுக்கு சொல்ற கமிட்மெண்ட்டும் சரி, ஆன் டைம்ல டெலிவரி பண்ணிடும். அந்த குவாலிட்டி அவங்க வீட்டில் இருக்கும். அதுக்கு ஜிபி என்டர்பிரைஸ் அஷூரன்ஸ்.